சேனல்ல ஏய் ஆன் பண்ணியா இல்லையா? ஆன் பண்ணுடி. ஆன் பண்ணு சொல்றேன். வெல்கம் டு விஜய் சித்து vlogs அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இல்ல. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. நாங்க 3 பேர் செய்ய போறோம். சரி அதுக்கு முன்னாடி நாங்க வந்து சித்தனோட வீடியோ எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேக்ரினேட், அதாவது சிக்கனை ஊற வைக்க போறோம். சிக்கன் எடுத்துறோம். சிக்கன் ஃப்ரிட்ஜ்ல இருக்கறியா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மரம். சரி சிக்கனை வந்து ஊற வைக்கிறதுக்கு நமக்கு தேவை தயிர். ஓகேவா? அதுல வந்து ரொம்ப ப்ராசஸா நிறைய கார்லிக் பவுடரு, ஜிஞ்சர் பவுடர் அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நமக்கு இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம சிக்கனை வச்சு டேரெக்டாக அந்த கேஎஃப்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல செய்ய போகிறோம். அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சாங்க, நோ ப்ராப்ளம். ஒரு சட்டி தேவை. சட்டி எடுத்து இந்த சிக்கனெல்லாம் எடுத்து போட்டு பண்ணலையா? நல்லா கொஞ்சம் சிக்கன் பீஸா நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். சிக்கன் சேனல்ல கபடி அதெல்லாம் கிளிக்க வெயிட் பண்ணி டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. தரமா வந்து ஒரே ஒரு பாக்கெட் கேர்டு 2 hours ஓகே, இப்போ வந்து நம்ம சித்தனை வந்து மேரினேட் பண்ண சொன்ன மாதிரி நம்ம தயிரெல்லாம் ஊற்றி மேரினேட் பண்ணிடலாம் ஒரு 2 hours. அந்த 2 hours-குள்ளே நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை, அதாவது எக் உடச்சி வைக்கிறது, அந்த பேக்கெட்டில் இருக்கிறத மசாலாவை கொட்டுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா ஓகே. இதோட சூப்பரான வீடியோலாம் வந்து நம்ம சித்தனை சேனலில் இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, சித்தனை மாதிரியே சமைக்கணும் அப்படின்ட்டு. வந்து நம்ம தயிர் ஊற்றிட்டு அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த தயிர் வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். சித்தனை வீடியோவில் வந்து காமெடி கலந்து அன்பு கலந்து எல்லாமே இருக்கும். நம்ம வீடியோவில் அன்பு எல்லாம் இருக்குது, பட் ஆனால் காமெடி பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. நமக்கு ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். இதை விட அருமையான காமெடியான வீடியோக்களை நீங்கள் வந்து விஜய் சித்து vlogs, அதாவது நம்ம அண்ணன் சேனல்லையும் பார்க்கலாம். ப்ரொமோஷன்லாம் இல்லை, நம்ம அண்ணன் சேனலுக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை, சும்மா ஒரு அன்பு. எனக்கு வந்து சித்தனனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சித்தனனை மாதிரியே இந்த வீடியோவை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம வீடியோ கடைசியில் தான் தெரியும். சரி, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு வேலை வாங்கலான்னு பார்த்தா மஞ்சத்தூளை கொஞ்சம் போடுறீன்னா நிறைய கொட்டுறா. அப்பாப்பா கேமராவுக்கு பின்னால் என்னால் முடியலை. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் டு விஜய் சித்து vlogs அண்ட் இவாஞ்சலின் ஹேக்ஸ். அண்ணனோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணனோட தங்கச்சியான என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேசுகிறதே கொஞ்சம் போர் அடிக்குதோ, இல்லை பூமர் மாதிரி இருக்கோ? சரி ஓகே, என்னவோ சரி. இப்போ நம்ம சிக்கன் பொரிக்க போகலாம். 2 hours later. கரண்ட் அடுப்பில் செய்கிறமே நல்லா வருமா வராதான்னு யோசிச்சிருந்தோம். பரவாயில்ல, நல்லா தான் வந்துச்சு. எண்ணெய் கொதிச்சிருச்சு, செம்ம சூடாக இருக்குது. மேலே கொட்டிச்சுன்னா மனுஷங்காலி. முன்னாடியே இந்த டெக்னிக்கை நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னு ஞாபகம் வந்துடுச்சா? வேற எங்கேயும் இல்லை, நம்ம அண்ணன் சேனலில் தான். சரி, இந்த டெக்னிக்கெல்லாம் பண்ணி பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு இருந்துச்சு. செம வேற லெவலு. ஒரிஜினலாக டிப்ஸு, அண்ணன் கொடுத்த டிப்ஸு ஒர்க் அவுட் ஆச்சு. எடுத்து அந்த கொதிக்கிற எண்ணெயில் போடும்போது வேறு லெவலு சூப்பராக இருந்துச்சு. அந்த சத்தத்துக்கு அதுக்கும் எப்படா ரெடி ஆகும், எப்படா சாப்பிட்றது அப்படின்னு நானும் என் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
பக்கத்துலேயே அண்ணனோட வீடியோவும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன்று ஒன்றா அந்த முட்டை குழம்புல போட, நான் அந்த டப்பாவில் போட்டு திரும்பி நம்ம ஹேஷத்தண்ணா மாதிரி ஷேக் பண்ணி அதில் போட்டு பொரித்து எப்படியோ எடுத்துட்டோம். பட் ஆனால் வந்து அவங்கள மாதிரியே வந்துச்சானா கிடையாது, அவங்கள மாதிரி வரல. ஏன்னா அவங்க வந்து கார்லிக் பவுட்ரு, மைதா, அப்புறம் சால்ட்டு, டர்மரிக்கு அதெல்லாம் வந்து அவங்களா ஹோம்மேட் மசாலா மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஊற வச்சு மேரினேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. நம்ம வந்து இந்த ரெடிமேட் கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் தானே பண்ணுவோம். அதனால் வந்து அந்தளவுக்கு வரனாலும் ஓரளவுக்கு எப்போவுமே ஓஜி தானே நம்ம சித்தன ஸ்டைலில் பண்ணோம். பட் வரலை, நம்ம ஸ்டைலுக்கு வந்திருக்கு ஏதோ ஓகே. சரி, எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது எனக்குள்ளே ஒரு பதட்டம். எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு சித்தண்ணா மாதிரியே சித்தண்ணாவின் புரட்டாசி சிக்கன் செய்ய போகிறேன். நானாக ஒரு பேரை வச்சு செஞ்சால் அது ஒழுங்காக வருமான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் ஓரளவுக்கு வந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் ரிவ்யூ கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரி ஓகே, சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி அதை முட்டை குழம்புல போட்டு பவுடரில் போட்டு ஷேக் பண்ணி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. இதை விட காமெடியான வீடியோலாம் நீங்கள் வந்து நம்ம அண்ணன் சேனலில் பார்க்கலாம். ஏதோ எனக்கு பண்ணணும்னு இன்றைக்கி ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நானும் என் அன்பு சகோதரியான ஏஞ்சலுடன் சேர்ந்து பண்ணிவிட்டோம் இன்றைக்கி. சரி ஓகே, ரிவ்யூ வந்து நீங்கள் கடைசியில் பாருங்கள். ஓகே, சிக்கன் வந்து நல்லா சூப்பராக சித்தண்ணா செஞ்ச மாதிரியே வந்துடுச்சாம்மா. எங்கள் புரட்டாசி சிக்கன் ரெடி. இதெல்லாம் நாங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய். புரட்டாசி சிக்கனை வந்து நம்ம பாட்டிக்கு வாங்க. Come on, let's go. டேஸ்ட் பார்த்து சொல்ல போறாங்க. ஓகே வெல்கம் டு நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சித்தன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சித்தன சேனலில் என்ன சீரிஸ் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.